வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், அவர்களை சார்ந்த அவர்களை குடும்பத்தினரை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா நம்ம வீட்டை விட்டு வெளியில போனோம் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில போனவங்க மீண்டும் வர்றது நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை தான் நிலவி வருகிறது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பப்ப வீட்டை விட்டு வெளியில வேலைக்காக கிளம்புகிறார்களோ அல்ல மற்றொரு பணிக்காக குறிப்பாக கடலுக்கு செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் திரும்பி வருவார்களா என்ற ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம் அவர்கள் குடும்பத்தினருக்கும் அவர்களுக்குமே நீடித்து வருகிறது. அதுபோன்ற நிலை நீடித்து வருகிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. செய்தித்தாளிலும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி, அவர்களை பற்றிய செய்திகள் வராமல் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழக மீனவர்கள். அவர்களுடைய பிரச்சனை தொடர்கதையாக நீடித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம்? குறிப்பா இது போன்ற ஒரு பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல ஆட்சிகள் மாறினாலும் கூட இவர்களுடைய காட்சிகள் மட்டும் மாறாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதை பற்றி விரிவாக பேச காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன, எதனால் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்த வண்ணம் இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் பேச காத்திருக்கிறோம். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 46 மீனவர்களையும் 11 விசைப்படகுகளையும் கடந்த 18ஆம் தேதி இரவு இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இன்று அதிகாலை நாகப்பட்டினம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை கடற்படை. 1076 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்தியாவின் 2வது நீண்ட கடற்கரை பரப்பை கொண்ட தமிழகத்தில் 13 மாவட்டத்தைச் சேர்ந்த 9.15 லட்சம் மக்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறல்களால் அந்த மக்கள் நிம்மதியை இழந்துள்ளனர். கடந்த 30 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு உள்ளாகி 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 2000க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை இழந்திருப்பதாகவும் மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த கருத்தை மத்திய அரசு இதுவரை மறுக்கவில்லை. முன்பு மீனவர்களையும் படகுகளையும் சிறைப்பிடிப்பு மட்டுமே செய்து வந்த இலங்கை கடற்படை சமீப காலமாக மீனவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவது, படகுகளை அடித்து உடைப்பது, வலைகளை அறுத்தெறிவது உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. பல லட்சம் மதிப்புள்ள படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் சேதப்படுத்துவதன் மூலம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்து அவர்களை மீன்பிடி தொழிலில் இருந்து விரட்டியடிக்கும் பொருளாதார தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. அதனாலேயே பேச்சுவார்த்தைக்கு பின் மீனவர்களை விடுவிக்கும் இலங்கை அரசு படகுகளை விடுவிக்க மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று எண்ணியிருந்த மீனவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற 25 நாட்களில் 4 முறை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 35 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கனமழை, கடல் சீற்றம், புயல் என்று இயற்கை பேரிடர்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படை சிம்ம சொப்பனமாகவே இருந்து வருகிறது. மீனவர்கள் பிரச்சினைக்கு எப்போது விடிவு பிறக்கும்? மாறிய ஆட்சியும் மாறாத காட்சியும். தொடர்கதையாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய தலைவர் திரு அன்பழகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். அதே நேரத்தில் களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராமேஸ்வரத்திலிருந்து பாலா நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலா வணக்கம். குறிப்பா பாலாட்ட நான் முதல்ல நான் கேட்க நினைக்கிற கேள்வி என்னன்னா, பாலா நீங்க இருக்கக்கூடிய பாலாட்ட செய்தியில் போறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு இந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள், எத்தனை பேர் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். கடற்கரையினுடைய நீளம் 1076 கிலோமீட்டர் இருக்கிறது. மீனவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய மீன் உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,84,000 தொடுகிறது. மீனவ மக்கள் தொகை 9.15 லட்சம் இருக்கிறார்கள். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த கடற்கரையின் நீளம் பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் இருக்கிறது. மீன் உற்பத்தி 1,84,753 டன். ஒட்டுமொத்தமாக மீனவ கிராமங்கள் 608 இருக்கிறது.
இது மீனவர்களுடைய பட்டியலை நாம் பார்த்து வருகிறோம். 753 2011-12 எடுத்தபடிய கணக்கு. இது 1,84,753 டன். இது எல்லாமே மீண்டும் இந்த மீனவர்கள் கொண்டாட இருக்கு. நமது செய்தியாளர் பாலாட்ட நான் பேச நினைக்கிறேன். பாலா, 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில முக்கியமா அந்த பிரச்சனை எதனால நடைபெறுகிறது, அதனுடைய முக்கிய கரு என்ன, தற்போது இருக்கக்கூடிய உச்சபட்ச பிரச்சனை பற்றி விரிவாக சொல்லுங்க. மீனவர்கள் பிரச்சனை 1983 ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில உள்நாட்டு போர் காரணத்தை காட்டி அப்பொழுதே இலங்கை கடற்படை இந்திய தமிழக மீனவர்களை தாக்குதல் நடத்துவதும் சிறைப்பிடிப்பதும் படகுகளை சேதப்படுத்துவதும் அவர்களை துப்பாக்கி சூடு நடத்துவதும் தொடர் நிகழ்வாக இருந்தது. இதுவரை இலங்கை கடற்படையின் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான மீனவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 400க்கு மேற்பட்ட மீனவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படையின் துப்பாக்கி சூட்டுக்கு ஊனமடைந்த மீனவர்கள் ராமேஸ்வர தீவு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்டவர் ஊனமடைந்துள்ளனர். இதுவரைக்கும் படகுகள் ஒரு 400 மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படையால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 200 பேருடைய நிலைமை இருக்காங்களா இல்ல அவங்க எங்க போனாங்களா இறந்துட்டாங்களா சொல்லி தெரியாத நிலை ஒரு 200 பேர் அந்த நிலைமையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படை முன்பு தாக்குதல் நடத்தும் போது என்ன காரணம் கொண்டாங்கன்னா, எங்க பகுதியில் உள்நாட்டு போர் நடக்குது, நாங்க அதனால போராளிகள் என்ன நினைத்து நாங்க துப்பாக்கியில சுட்டுட்டோம் சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா தற்சமயம் போர் முடிஞ்சு 2009 உச்சக்கட்ட போர் முடிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் இலங்கை கடற்படை தாக்குதல் அதிகரித்தே கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் கேட்கும்போது இப்ப பகுதியில் உள்ள தலைமன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள தமிழ் மீனவர்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. நீங்க இந்திய தமிழக மீனவர்கள் எங்களுக்கு எங்களுடைய கடல் வளத்தை அள்ளி கொண்டு செல்றாங்க, அதனால தடுக்க சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அதனால தான் நாங்க மீனவர்களை இந்த பகுதிக்கு வரவிடாமல் தடுக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் கைது செய்யறோம் சொல்லி சொல்றாங்க. ஆனா இலங்கை கடற்படை தடுப்பது கிடையாது. அவர்கள் வைத்திருப்பது அதிவிரைவு படகு. இவங்க மீன்பிடித்துக் கொண்டு இருக்கும்போது அது அதிவிரைவு படகுல இரவு நேரங்களில் படகு மேல முட்டி அவங்களுடைய படகை சேதப்படுத்துறாங்க. சேதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு சில படகுகள் முட்டின வேகத்தில் கடல்ல முங்கி விடுகிறது. அதை மீனவர்கள் தத்தளிக்கும் போது அருகில் உள்ள சக மீனவர்கள் தான் மீட்டு கொண்டு வராங்க. இந்நிலைமை இருக்கும்போது தொடர்ந்து தமிழக மீனவர்கள் எங்கள் பகுதியில் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் பேர்ல தான் நாங்கள் கைது செய்யறோம் சொல்லி சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் துப்பாக்கி சூடு நடத்திய கடற்படை இவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க, சிறை பிடிச்சாங்க. ஆனா தற்சமயம் மீனவர்கள் தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு மிக அச்சத்துடனே கடலுக்கு மீன்பிடிக்க செல்வாங்க. ஆனா தடைக்காலம் முடிஞ்சு இந்த தற்பயம் 2014 ஆண்டு அரசு தடைக்காலம் முடிஞ்சு மே 31 கடலுக்கு செல்லும் போது மீனவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். என்ன காரணம் கேட்கும்போது மத்தியில புதுசாக பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க பிஜேபி தலைவர் சுஷ்மா சிவராஜ் எலெக்ஷனுக்கு முன்பு இங்க வரும்போது இங்க மீனவர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. கடல் தாமரை போராட்டம் நடந்துச்சு. அந்த கடல் தாமரை போராட்டத்தில் மீனவர்கள் வாழ்வாதாரம் காக்கப்படும், மீனவர்கள் காக்கப்படுவார்கள், இலங்கை கடற்படையினுடைய தாக்குதலில் இருந்து நீங்க நிம்மதியாக மீன்பிடிக்கலாம் சொல்லி இங்க ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் நான்கு பிரதமராக இருக்கும்போது ராமநாதபுரத்தில் பிரதமராக மோடி அவர்கள் ராமநாதபுரம் வரும்போது கூட மீனவர்களுக்கு பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான வழிமுறை அனைத்தும் செய்யப்படும் என இங்க உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவாதத்தின் பேரிலேயே மீனவர்கள் ஆட்சி மாறினவனா நல்லா மிகவும் சந்தோஷமாக மீன்பிடிக்க சென்றனர். சந்தோஷமாக மீன்பிடிக்க சென்ற அன்றே ஒரு 6 படகுகளும் அதுல இருந்து 33 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. சிறைப்பிடித்தது மட்டும் இல்லாமல் அடுத்த அதாவது இதுவரைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 கடல் தான் கடலுக்கு மீன்பிடிக்க போயிருக்காங்க. முதல் கடலே சிறைப்பிடித்திருக்காங்க. அடுத்த கடல் போகும்போது 30க்கும் மேற்பட்ட படகுல வலைகள், மீன்பிடி உபசாதனங்கள் அனைத்தையுமே வெட்டி கடலில் வீசிட்டு பிடித்து வைத்திருந்த மீனை அள்ளி கொண்டு சென்று விட்டனர். மீண்டும் கடலுக்கு போகும்போது மீண்டும் படகுகளை முட்டி சேதப்படுத்தி தாக்குதல் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் ஈடுபடுறோம் சொல்லிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. இதனால ராமேஸ்வர பகுதியில் மட்டுமே ஒரு வாரம் நடத்திய வேலை நிறுத்தத்தின் போராட்டமாக ஒரு 5 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. அதை தவிர மீனவர்கள் இணையமைச்சர் சென்னை வந்திருந்த இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்திச்சு இவங்களுடைய குறைகளை வைத்தனர். அவரும் உங்க மீன்பிடிப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என்று அவர் உத்தரவாதம் கொடுத்ததை அடுத்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். 18ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க இலங்கை கடற்படையினர் எடிசன் என்பவருடைய படகை முட்டி மீனவர்கள் முட்டியதுல அந்த படகு கடலுக்குள்ள மூழ்கிவிட்டது. அதுல இருந்த 5 மீனவர்களும் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். அவர்கள் நிலைமை கூட என்னன்னு கூட பார்க்காம கூட சென்று விட்டனர் சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட அவர் சொல்றாரு. என்னுடைய 15 லட்சம் ரூபாய் படகு தண்ணிக்குள்ள முங்கிருச்சு, ஆனா மீனவர்களையாவது காப்பாற்றலாமா சொல்லி காப்பாற்ற கூட முன்வராத கடற்படை இப்படியே போயிட்டாங்க. ஆனா சிறிது நேரம் 10 நிமிஷத்துல அங்க அவர்கள் சொந்தமான சக மீனவர்கள் அந்த 5 மீனவர்களை மீட்டு கொண்டு வந்தாங்க. 10 நிமிஷமா வரலன்னா ரொம்ப மீனவர்கள் நாங்க இறந்திருப்போம் சொல்றாங்க. தற்சமயம் எடிசன் அவருடைய மனைவி இருக்காங்க. அந்த படகு எத்தனை பேர் போனாங்க, படகு எவ்வளவு எப்படிமா முங்கியது? 6 பேர் போனாங்க. படகுல நேவி முட்டிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்களாம்.
கொஞ்ச நேரத்துக்குள்ள அதோட சேர்ந்த போட்டுக்கு இவங்க போன் அடிச்சு எங்க போட்டை குத்திட்டு போயிட்டாங்க, நாங்க முங்கிக்கிட்டு இருக்கோம், மூழ்கிக்கிட்டு இருக்கோம் நீர்ல அப்படின்னு சொல்லி போன் அடிச்சிருக்காங்க. அவங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள அட்டியில 3 பேர் தான் நின்றாங்களா, 3 பேர் அதுக்குள்ள தண்ணிக்குள்ள போயிட்டாங்களாம். இந்த 3 பேரை தூக்கி முடியுமே போட்டு ஃபுல்லா ஓடிடுச்சான். இந்த 3 பேரையும் தண்ணியில கிடக்கும் போதுதான் கயிறை கொடுத்து தூக்கி இருக்காங்க. ஒரு அடையாளம் கூட போட முடியல, யாருமே எதையுமே கவனிக்காம கதராட்டத்திலே வந்துட்டாங்க. ஏதாவது ஒண்ணு உயிருக்கு ஏதாவது சேதம் வந்திருந்தா அந்த 6 பேர் குடும்பத்துக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அதைத்தான் 2 நேரம் முடிச்சுக்கொண்டு எங்க போட்டோ வச்சிருந்தாங்க. அதுல உள்ள கஷ்டத்திலயுமே நாங்க மீளல. இப்ப 16 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசின போட்டு கூட தான் அது சரி நடத்துவோங்கிற மாதிரி நடத்தி இருக்கும்போது இப்ப போட்டே போயிருச்சு. என் குடும்பம் 4 பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க என்ன செய்ய ஒண்ணுமே எங்களுக்கு வாழவே வழி இல்லாம இருக்கு. இப்படி எங்களுக்கு எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கலைன்னா ரேஷன் கார்டு, ஓட்டு கார்டு, அரசாங்க சட்டம் சம்பந்தப்பட்ட எந்த ஆவணங்களா இருந்தாலும் நடு ரோட்ல தீ வச்சுட்டு நாங்களும் தீ குளிப்போம். பெண்கள் அவ்வளவு பேர், ஆண்களே தேவையில்லை எங்களுக்கு. அவங்க வந்து சொன்னாலும் அவங்க பேச யாருமே கேட்கறது இல்ல. பெண்கள் எல்லாருமே எல்லா வீட்டுல உள்ள பெண்களை ஒன்று திரட்டி நாங்க நடு பாலத்துல நின்று தீ குளிப்போம் எல்லாருமே. இது எல்லாருமே எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு எங்களால முடியல. நாங்க முன்ன பேசினதுல எதுல நின்று எங்களுக்கு பேசக்கூட எங்களுக்கு முடியல எங்களால. மீனவர் பெண்மணி கூறும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இலங்கை கடற்படை வந்து மேலும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நேற்று வந்து பிடிச்சப்பட்ட ஒரு படகுல வந்து 5 மீனவர்களை வரிசையாக நிப்பாட்டி அவர்களை வந்து தொடர்ந்து கல்லால் தாக்கியிருக்காங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு படகு வந்து அவர்கள் இலங்கை கடற்படை நம்மளை சிறைப்பிடித்து சென்று விடுமோ என்ற அச்சத்தில் வந்து 2 மீனவர்கள் கடல்ல குதிச்சிருக்காங்க. ஒரு மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு ராமேஸ்வரம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு மீனவர்களை அங்க இலங்கை கடற்படை சிறைப்பிடித்திருக்கு. தற்சமயம் வந்து இலங்கை கடற்படை தொடர்ந்து வந்து சிறைப்பிடித்திருக்க படகுகள் வந்து அனைத்துமே வந்து 35 படகுகள் வந்து இலங்கை கடல் பகுதியில் இருக்கு. அந்த படகுகள் அனைத்துமே வந்து பறிமுதல் செய்யப்படும் சொல்லி இலங்கை அரசு அறிவித்திருக்கு. இது ஏற்கனவே வந்து 2002 வந்து இதே பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாய் தலைமையில் இருந்த பிரதமராக இருக்கும்போது வந்து படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு 98 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில வந்து அவங்க படகுகள் வந்து சுனாமி அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் சுனாமி காலங்களில் வந்து படகுகள் அனைத்துமே முற்றிலும் சேதமடைஞ்சிருச்சு. எங்களுக்கு படகு வரல. அதே நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. அதனால வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுதா இப்ப பகுதி மீனவர்கள் கூறுகின்றனர். ஆண்ட்ரோஸ் 98 மீனவ கிராமங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை. இதற்கு முற்றுப்புள்ளி என்ன என்பது பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் பாலா பேசிக் கொண்டிருந்தார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்தார். இதே போல கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இது போன்ற பிரச்சனை நிலவி வருகிறது. அங்க இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நமது நாகை செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவற்றை நம்ம பேசலாம். நாகை ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சுட்டுக் கொள்வதும் சிறைபிடிப்பதும் அந்த படகுகள் பறிமுதல் செய்வது என்பது இன்னும் தொடர்கதையாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் தற்போது கடலுக்கு செல்லவே அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று அக்கரைப்பட்டியைச் சேர்ந்த ஒரு மீனவரின் விசைப்படகில் இருந்த 7 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறைபிடிப்பு சம்பவத்தால் நாகை மாவட்ட கடற்கரை ஓர கிராமங்களில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த குடும்பங்கள் தற்போது சிறைபிடிக்கப்பட்டுள்ள அந்த மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். அதேபோல அந்த குடும்பத்தினர் தற்போது தமிழக மீன்வளத்துறை அமைச்சகத்தின் உதவியையும் நாடியுள்ளனர். எனவே இதுபோன்ற சம்பவங்களை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களின் குரலாக உள்ளது. சொல்லுங்கப்பா, ஐயாப்பா வேலை சீக்கிரம் தெரியப்படுத்துங்கப்பா. நான் பெரிய பவனாச்சு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. என் மக்கள் எல்லாம் ஏழப்பட்டுறாங்கப்பா. எல்லாம் ஒத்த நாடி பிள்ளைப்பா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி விடுதலை பண்ணுங்கப்பா. போட்ட ஆளையே எல்லாம் வட்டிக்கு வளைக்கிற பிள்ளையப்பா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா. 2 பாவப்பா. எல்லாம் ஏழப்பட்ட பிள்ளையப்பா. ஒண்ணு கொண்டு தோணை இல்லாத பிள்ளையப்பா. 2 பேர் ஒரு போட்டுக்கு போட்டாருப்பா. 2 பேர் ஒரு போட்டுக்கு போட்டாரு.
படாத விட்டு இந்த சொத்தை தேடிட்டோம்பா. இந்த பிள்ளைங்களையும் போட்டேன்பா. இப்ப அங்க இருந்து தகவல் வந்திருக்குப்பா. போட்டு நம்ம இன்ஜினியர் சீஸ் ஆயிடுச்சுன்னு இப்ப அங்க இருந்து பசங்க பேசுறாங்க. அப்பா நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன்பா. குழுவா கடனை வாங்கி போட்டு அனுப்புறோம்பா. நிறைய பேர்ட்ட நகை வாங்கி வேணாம் அனுபவிக்க வச்சுக்கிறோம்பா. எனக்கு மத்திய மாநில அரசு தலையிட்டு ஆளுவலையும் போட்டையும் ஊருக்கு வர்றதுக்கு வழி பண்ணுங்கப்பா. போட்டு திட்டு பெருமா போயிருச்சு. போட்டு வந்து வேலைன்னு சொல்லிட்டு இப்பதான்ப்பா அங்க இருந்து போன் வந்திருக்குப்பா. மத்திய மாநில அரசு என்னோட குடும்பத்தை 7 பேரோட குடும்பத்தையும் காப்பாத்து. மாநில அரசே காப்பாத்து, மத்திய அரசே காப்பாத்து. எங்களுக்கு நல்ல முடிவு தீர்வு காணும். என் வீட்டுல 5 பேரும் எடுத்துருப்பாங்க. என்னால இந்த கடன் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் வாழ முடியாதுப்பா. தாய், மனைவி, குழந்தைகள் என அனைவருமே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில திரு அன்பழகன் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இது போன்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது 30 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றாலும் கூட முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லை மீறுதல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. அந்த கடல் எல்லை அப்படி மீறுறது எப்படி நம்ம கண்காணிக்கிறது? அந்த கடல் எல்லைன்னு என்ன, இதுக்கு சர்வதேச அளவுல என்ன சொல்லப்படுகிறது, அது பற்றி விரிவா சொல்லுங்க. பாக் ஜலசந்தி மீன் பிடிப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா சர்வதேச எல்லையே இல்ல. ஏன்னா மிக குறைந்த கடல் பகுதி. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கு இடையிலன்னா சர்வதேச எல்லைன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அந்த தலைமன்னாருக்கும் நம்ம ராமேஸ்வரம் அந்த பகுதியை பாத்தீங்கன்னா அந்த சர்வதேச எல்லையே இல்லை. அதனால குறைந்த கடல் பகுதின்றதுனால இப்ப காலங்காலமா நம்ம மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நேற்றுக்கு பிடிக்கல. அப்போ வரும்பொழுது நம்மளுடைய கடல் எல்லை குறிப்பிட்டு சொல்ற எல்லைக்குள்ள நம்மளுக்கு கடல் வளம் இல்ல, முடிஞ்சிச்சு. நம்மளுடைய கடல் வளம், தமிழகத்தினுடைய கடல் வளம், இந்தியாவுடைய கடல் வளம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி போகும்போது நம்ம அந்த எல்லையை தாண்டி போற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது உண்மை. இதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. அடுத்து என்னன்னா, அரசாங்கங்கள் திட்டங்கள் போடுறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி அப்படிலாம் வந்திருக்குது. ஆனா இது வரைக்கும் நீல புரட்சி உருவாக்கல. அரசாங்கம் நீல புரட்சி என்றைக்கு உருவாக்குறார்களோ அன்றைக்குதான் மீனவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை இதுவரைக்கும் தமிழக அரசோ இந்திய அரசோ ஊக்குவிக்கவே இல்லை. ஊக்குவிக்காத காரணத்தினால என்ன பண்ணீங்களா, வெளிநாட்டு கப்பல்கள் இங்க மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா அதே இந்திய மீனவர்களும் தமிழக மீனவர்களும் அந்த மாதிரி அவங்களுக்கு 50% டீசல் மானியம் கொடுக்கறாங்க. அதை இங்க இருக்கிற மீனவர்களுக்கு கொடுத்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை ஊக்குவிச்சாதான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். கண்டிப்பா ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இரு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே எல்லை தாண்டுதல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது எப்படி எல்லை இருக்கப்படாமல் இருக்கும், அதுக்கு வரையறுக்கப்படாமல் எப்படி இருக்க முடியும்? எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கு, சர்வதேச எல்லை கிடையாது. எல்லை வரைக்கும் இது சிலோன் பார்டர், இது இந்தியன் பார்டர் இருக்கு. ஆனா சர்வதேச எல்லைன்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சர்வதேச எல்லை. இந்த பாக் ஜலசந்தி குறிப்பிட்ட அளவு குறைவா இருக்கிறதுனால சர்வதேச எல்லை கிடையாது. நீங்க கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி இந்திய மீனவர்கள் அங்க பிடிபடுறோமோ அதே மாதிரி இலங்கை மீனவர்கள் இங்க உங்களுக்கு கர்நாடக சிறையிலும், ஆந்திரா சிறையிலும், ஒரிசா சிறையிலும், தமிழக சிறையிலும் அவங்க எல்லை தாண்டி வந்துடுறாங்க. இது இருநாட்டு மீனவர்களும் என்பதை இருநாட்டு அரசும் பேசி எடுக்க வேண்டிய ஒரு மீனவர்கள் பேசி முடிவுக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, இலங்கை மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை மாதிரி நீங்க தொழில் செய்யுங்க, இழுவலை இழுக்க கூடாதுன்றாங்க. நம்ம காலங்காலம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கோம், அவன் நம்மளுக்கு கீழே இருக்காங்க. அதான் நீங்க சொன்னீங்க அட்வான்ஸா இருக்கும் சொல்லிதான் நம்மளோட இயற்கை வளங்களே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எல்லாத்தையுமே எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம தமிழ் இந்திய கடல் எல்லையில இயற்கை வளம் எல்லாமே நம்ம இந்த 30 ஆண்டுகள்ல சுரண்டி எடுத்துட்டோம். அது எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. மீன் கிடைக்காது. அதனால மீன் கிடைக்கணும்னா நம்ம அந்த பார்டருக்கு அந்தாண்ட இருக்கிற இடத்தெல்லாம் பிடிக்கணும். அதே போல இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடைய கடல் பகுதியை குத்தகை எடுத்திருக்கு. அதே போல அவங்க கடல் பகுதியை இந்திய அரசாங்கம் குத்தகை எடுத்து தமிழக மீனவர்களை மீன் பிடிக்க வைக்கணும். அப்படி ஒரு பண்ணணும். அப்படி இல்லையா, இவர்களுக்கு மாற்று சிந்தனை உருவாக்கணும். ஆழ்கடல்ல போய் 15 நாள் 7 நாள் அப்படி தங்கு கடல் மீன் பிடிப்பதற்கு 100% மானியத்தோட இவங்களை ஊக்குவிக்கணும். அப்படி ஊக்குவிச்சாதான் தொழில் வளர்ச்சி அடையும். இல்லன்னு கேட்டா இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. இன்னொன்னு சொல்றாங்க, கச்சத்தீவு கிடைச்சிட்டா கூட இந்த பிரச்சனை தீரக்கூடாது. எல்லா தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கச்சத்தீவு வந்தால் மீனவர்கள் பிரச்சனை தீர்ந்து விடுன்றாங்களா? 100% கச்சத்தீவை கொடுத்தாலும் அந்த பிரச்சனை தீராது.
இதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் என்ன அப்படின்னா, இந்திய கடலோர குறிப்பாக தமிழக கடற்கரை ஓரங்கள் பகுதிகள் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எல்லை தாண்டுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது சர்வதேச எல்லை அப்படின்னு ஒரு எல்லை இல்ல, இருந்தாலும் தாண்டி மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நிலைமை அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிற கதை இது போன்ற பிரச்சனைகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. இதனால நம்ம செய்தியாளர் பாலாட்ட நாம் போலாம். பாலா, அப்போ எல்லை தாண்டி மீன்பிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது திரு அன்பழகன் அவங்களும் ஒத்துக்கிறாங்க, அது உண்மை அப்படிங்கறதும் சொல்லப்படுகிறது. சோ இந்த நிலை மாறினா இப்ப நம்ம வீட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுல சின்ன ஒரு காமன் ஸ்டோர் கொஞ்சம் தள்ளி கட்டினாலே மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. அப்படிங்கும்போது ஒரு நாடு விட்டு நாடு ஒரு பகுதியை தாண்டி இன்னொரு பகுதியில போய் மீன் பிடிக்கும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனை வருமே. அது பற்றி அங்க இருக்கக்கூடிய மீனவ சங்க தலைவர் அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. தற்சமயம் இந்த பகுதின்னு சொல்லும்போது இந்த பகுதி குறுகிய கடல் பகுதியா இருக்கு. இந்த பகுதியில 3 நாட்டிகள் மேல் வரைக்கும் நாட்டுப்படைகள் தான் மீன் பிடிக்கிறாங்க. அதை தாண்டி 7 நாட்டிகள் மேல் வரைக்கும் பாறைகள் இருக்கு. அவங்க 8வது நாட்டிகள் மேல வலைகள் விரிக்கும் போது நம்ம மீன்களை தேடி அந்த பகுதிக்கு போக வேண்டியதுதான் இருக்கு அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்சமயம் மீனவ சங்க தலைவர் தேவதாஸ் இருக்காரு, நம்ம அவர்கிட்டயே கேட்போம். இப்ப மீனவர்கள் எல்லை தாண்டி தான் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி மீன் தாண்டி பிடிக்கிறீங்க. இந்த பகுதியில கடல் வளம் கம்மியா இருக்குன்னு எதுக்கான நீங்க எல்லையை தாண்டுறீங்க? இல்ல, எல்லைங்கிறது இல்லாத ஒன்ன எப்படி தாண்ட முடியும்? எல்லைங்கிறது மீனவனுக்கு கிடையாது, மீனுக்கும் எல்லை கிடையாது, மீனவனுக்கு எல்லை கிடையாது, உண்மையான மீனவனுக்கு கிடையாது. இது எல்லைங்கிறது 2 அரசாங்கமும் போட்டு அவங்க கோடை போட்டு வச்சிருக்காரு, இது மீனவனுக்கு இல்ல. ஆனா தொன்று தொட்டு எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னா, இதுவரைக்கும் பாரம்பரியமாக மீன் பிடிச்ச பயில மீனவர் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அத்துமீறல. காங்கிரஸ் ஆட்சி ஏற்கனவே இருந்த ஆட்சியில கூட என்ன பண்ணாங்கன்னா, போட்டையும் படையும் பிடிச்சி 1 மாசம் ஒரு 15 நாள் வச்சிருந்து மீனவனையும் போட்டையும் விட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு என்னன்னா, போட்டை மட்டும் அங்க வச்சுக்கிட்டு மீனவனை மட்டும் இங்க அனுப்புறாங்க. அந்த மீனவன் இங்க வர்றதும் இருக்கிறது ஒண்ணுதான், சிறையில் இருக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். இது மாதிரி ஒரு தவறான எல்லை கோடுங்கிறத ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இந்த மீனவனுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த எல்லை கோடு இருக்கே தவிர உண்மையான மீனவனுக்கு எல்லை கோடு இல்லை. இலங்கையினுடைய ஜனாதிபதி ராஜபக்சே அவர்கள் கூட ஏற்கனவே மீன்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அவர் சொன்னதை நான் சொல்றேன், மீனுக்கு மீனவனுக்கு எல்லை இல்லை. மீன் இருக்கிற இடத்துல போய் மீன் பிடிச்சா தானே அவன் மீனவன், இல்லைன்னா அவன் மீனவனா? ஒரு தொழில் பண்றவன் அந்த தொழிலை சிறப்பா பண்ணதான் அந்த தொழிலுக்கு உகந்த. நாங்க மீனை விட்டு சும்மா போய் வெறுமடியை போட்டு கிழிச்சிட்டு வர்றதுக்கு போனா நாங்க மீனவனா? நாங்களும் புறம்போக்கு பயிலும் ஒண்ணு. ஆனா மீன் எங்க இருக்கு அங்க போய் நாங்க மீன் பிடிப்போம், அது எங்களுடைய உரிமை. அதை இந்த அரசாங்கம் 2 அரசாங்கமே தூங்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் செத்துட்டான், எத்தனையோ படகுகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ முதலாளிகள் இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிற சூழ்நிலை. இந்த பேச்சுவார்த்தையை பழைய அரசு தான் செய்த தவிர இந்த புது அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக ஏற்கனவே கலைஞர் முதல்வராக அவரும் கடிதம் எழுதிக்கிட்டாரு. இன்னைக்கு அம்மாவும் முதல்வராக இருக்கும்போது இவங்களும் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை அங்க பாரத பிரதமராக இருக்கிறவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு கடிதத்தை. இதனுடைய ரிசல்ட் என்ன? ஏற்கனவே போட்டை பிடிப்பாங்க விடுவாங்க. ஆனா இப்ப போட்டை பிடிக்கிறதையும் விட்டுட்டு இன்னொன்னு அட்வான்ஸா செய்யறாங்க. எப்படின்னா போட்டை முட்டி மீனவனை சாகடிச்சிருது. இந்த போட்டுகளை பூரா முட்டி தாத்துட்டா மீனவன் கடலுக்கு போக மாட்டான். இவங்க இப்படியே செத்து போயிடுவாங்க கடல்லையே. இது மாதிரி ஒரு துன்ப செயல் இந்த உலகத்துல எந்த கடல்லையாவது எந்த நாட்டிலேயாவது நடக்குதா? பாகிஸ்தான் கூட நமக்கு எதிரி நாடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் கடற்பகுதியில் நம்ம மீனவர்கள் போற இடத்துல கூட அவங்க முற்றுறதில்லை, மூழ்கடிக்கப்படுறதில்லை. இப்படி ஒரு துயர சம்பவத்தை இந்த ஒரு அண்டை நாடுன்னு சொல்லி ஒரு நம்ம மனிதாபிமான தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் நம்ம அவங்களுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்மளை ஒரு பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்தி மீனவன் மொத்தத்திலே அழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை மீனவ சமுதாயம் ஏத்துக்கிறது மாதிரி இல்ல. உண்மையான மீனவனுக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மீன் பிடிக்கணும், அவன் வாழ்வாதாரம் அழிக்கப்படாம இருக்கணும், அவனுடைய பொருளும் உடைமைகளும் காக்கப்பட வேண்டும். அதுக்குதான் எங்களுக்கு அரசு வேணுங்கிறத நாங்க விரும்பினோம். இது மாதிரி எங்களை அழிக்கிறதுக்கு உண்டான மத்திய மாநில அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. அங்க உள்ள தமிழ் மீனவர்கள் கொடுக்குற, அதாவது இந்திய பகுதியில கடல் வளம் அழிஞ்சிருச்சு, எங்க பகுதியில கடல் வளத்தை அழிக்கிறதுக்காண்டி தான் இவங்க வராங்க. அவங்க கொடுக்குற அடிப்படையில தான் இலங்கை கடற்படை உங்களை கைது செய்யுது. ஆனா அங்க தமிழ் மீனவர்கள் அவங்க கொடுக்குற அவங்கள்ட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்னதான் எந்த பகுதியிலுமே மீன் இனம் குறைஞ்சுன்னு சொல்றதுல அது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு புள்ளியியல் நிபுணர்கள் இருக்காங்க, நிபுணர்கள்ட்ட கேள்வி கேட்டோம்னா அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. மீன் உற்பத்தி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ராமேஸ்வரத்துல 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே 300 படகு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏறக்குறைய 700 படகு இருக்கு. மண்டபத்தில் அதிகமா இருக்கு படகு, பாம்பன்ல அதிகமா இருக்கு. இந்த பாக்ஸ்தலசந்தி பகுதியில் ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் படகுகள் குறையல, கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப மீனுடைய வளம் அதிகரிக்கிறதுனால தான் கூடிக்கிட்டே இருக்கிறத விட மீன் வளம் இங்க முற்றிலும் குறையல. ஆனா ஒரு பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க முற்றிலும் அதை நிராகரிச்சாங்க. என்ன சொன்ன, வருஷம் 365 நாள்ல
எங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 120 கடல் கொடுங்க, நாங்க 120 மட்டும் கடல் பிடிச்ச மீன் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அது போல வந்து அவங்க நாட்டுல தடை பண்ணப்பட்ட இழுவலையை இழுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்க வந்து இழுவலையை வந்து ஒரு 3 வருஷம் மட்டும் பயன்படுத்துங்க. உடனே வந்து தமிழகத்தில் உள்ள 5000 படகுகள் இழுவலையை விட்டு வேற தொழிலுக்கு உடனே போக முடியாது. அரசாங்கத்துல வந்து நாங்க மாற்றுத் தொழிலை நீங்க செஞ்சு விடுங்க எங்களுக்கு. நாங்க வந்து அந்த பகுதியில போய் அடிவாங்க மிதிவாங்க, எங்க உடம்புல உரமும் கிடையாது, எங்க உடம்புல ஒரு தைரியமும் கிடையாது. அதனால வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து மாற்றுத் தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப அரசாங்கம் வந்து 60 லட்சம் ரூபாய் படகு வந்து 30 லட்சம் ரூபாய் மானியத்தில் மீனவருக்கு வழங்குறாங்க. அது போக ராமேஸ்வரம் பாக் சைட்ல இருந்து இந்து மகாசமுத்திரம் போறதுக்கு எங்களுக்கு ஒரு சேனல் வேணும், தனுஷ்கோடி பகுதியில் ஒரு தோண்டி கொடுத்துருங்க, நாங்க அங்கிட்டு போயிடும் அதையும் சொல்லியிருக்கோம். நாங்க இருந்து இந்த பகுதியில் இலங்கை ராணுவத்தை அடி வாங்கவோ எங்க பொருள்களை இழக்கவோ நாங்க விரும்பல. எங்களுடைய படகுகளை எடுத்துக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிற போட்டை நாங்க விட்டுட்டு நாங்க பரதேசி பண்டாரமா போய் எங்கேயாவது பொழைச்சுக்கிறோம், எங்களுக்கு நிவாரண வழங்கனோட நாங்க அரசுக்கு தபால் கொடுத்திருக்கோம். எத்தனை போட்டு வந்து நாங்க ஒப்படைக்கிறோம் சொல்லியிருக்கோம். இது அரசாங்கம் செய்யறத தவிர விட்டுவிட்டு எங்களை மீன் பிடிக்க விட்டுவிட்டு எங்களை அவனை விட்டு முட்டி மோதி அவங்களை பூரா சாகடின்னு சொல்றது மாதிரி இப்ப எங்களுக்கு இந்த துயர்ச்சம்பவம் இருக்கு. இந்த தடைப்பட்ட பேச்சுவார்த்தையை வந்து நேத்தோட இலங்கையினுடைய மீன்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, மீன்துறையினுடைய செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க, அரசு மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னு. ஒண்ணு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து முற்றிலும் வந்து இல்லைன்னா கச்சேரி ஒப்பந்தப்படி இருநாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம் வள உலர்த்தலாம் இருக்கு, அதை கொடுங்க. இல்லைன்னா வந்து எங்களை மீன் பிடிக்கிறதுக்கு வந்து உண்டான ஒரு வழிவகையை வந்து மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு, அதை உடனடியாக நீங்க செஞ்சு ஆகணும். மீனவ சங்க தலைவர் கூறும்போது வந்து எங்களுக்கு வந்து மாற்று வழி எங்களுக்கு அமைச்சு தரணும், இல்லாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு இரு நாட்டு மீன் பாதுகாப்பாக மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை சொல்லணும்னு சொல்றது தேவதாசுரிய கருத்தா இருக்கு. தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, தமிழர்கள் குறிப்பாக மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்படுகின்றன. இவற்றெல்லாம் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தமது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் திரு அன்பழகன். நமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலாட்ட நான் முக்கியமா கேட்க நினைக்கிற கேள்வி என்னன்னா, இப்ப ஏற்கனவே வந்து பல மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றன. உங்க கூடவே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வரிகள் என்ன, வேதனைகள் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்ககிட்ட கேளுங்க. தற்சமயம் வந்து 46 மீனவர்கள் பிடிச்சதுல தன் 2 பயல்களிலுமே வந்து இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்காங்க. அந்த அம்மையார் இருக்காங்க, நம்ம அவங்களுடைய தற்சமயம் வந்து உங்க 2 பசங்களுமே வந்து இலங்கையில இருக்காங்க. இப்ப நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க, உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? 2 மகனும் இலங்கையில இருக்காங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, என்ன செய்ய போறோமோ தெரியல. என் தொழிலும் என் மக்களும் எனக்கு வரணும், அவனுக்கு இல்லைன்னா எங்களுக்கு உயிரோட நாங்க வாழவே முடியாது. நாங்க உடனே செத்து தான் போகணும். எப்படினாலும் என் மகனும் போட்டு வந்து சேரட்டும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. சரியான கடன்ல சூழ்நிலையில நான் தவித்து கொண்டு இருக்கிறேன். எப்படினாலும் என் மக்களும் போட்டோடு வந்து சேரட்டும். எனக்கு இது செஞ்சு கொடுங்க ஐயா. உங்க குடும்பத்துல இருந்து படகு போயிருக்கா இல்ல படகுல இருந்து மீனவர்கள் போயிருக்காங்க, நீங்க இப்ப என்ன பண்ணலாம், நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை இருக்கு? அரசு நாங்க வந்து இப்போ கடந்த எத்தனையோ வருடங்கள் நாங்க போராடி இருக்கோம். போராட்டமா தான் இருக்கு. ஆனா இந்த போராட்டத்துக்கு ஒரு எல்லையும் இல்ல, ஒரு முடிவும் இல்ல. அங்க ஒரு நாள் கடல்ல செத்து ஒரு நாள் எங்க ஆண்கள் எல்லாம் கடலுக்கு போயிட்டு வந்து எப்ப கரையை வருவாருன்னு எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனா இப்ப இந்த அரசு வந்த பின்னாடி பிடிக்கப்பட்ட மீனவர்களும் படகுகளும் அங்கேயே பிடிக்கப்பட்டு வச்சிருக்கனால எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்க பாதிக்கப்படுது. நாங்க இப்ப வந்து சிலவன இருந்து அகதிகளா தமிழ்நாட்டுக்கு வந்ததை விட நாங்க தமிழ்நாட்டுல இருந்து சிலவனத்தை அகதியா போகணும். இப்ப வந்து படகு வந்து எங்களுக்கு வரலைன்னா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஏன் இந்த தீவிர இருக்க அனைத்து மீனவ மக்கள் குடும்பங்களும் அவ்வளவு நாங்க தீ குளிப்போம். அரசு வந்து எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா நாங்க வந்து இன்னும் ஒரு 2 நாளில் எங்களுக்கு வந்து மீனவர்கள் வந்து விடுவிக்கப்படணும். ஏற்கனவே இந்த சிறையில் இருக்க மீனவர்கள் 46 பேர் ஏற்கனவே இந்த படகுகள் விடுவிக்கப்படணும். நாங்க வந்து அரசுகிட்ட கோரிக்கை தான் வைக்கிறோம். நாங்க எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அரசு தான் சேர்ந்து இருக்கிற முடிவுல எடுத்து எங்களுக்கு ஒரு சுகமா ஒரு நல்ல முடிவு வந்து அரசு எங்களுக்கு கொடுக்கணும். நாங்க வந்து கடல்ல தான் போராடுறோம். கரையை வந்து எங்களால எந்த தொழிலும் செய்ய முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, சாப்பாட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியல, கடலுக்கு போன ஒரு பதில் சொல்ல முடியல. ஒவ்வொரு நாள் வந்து அந்த பிள்ளைய அழுகிற கண்ணீரை எங்களால பார்க்க முடியல. நாங்க அப்படி கிடந்து வேதனைப்படுறோம். ஆனா அரசு நாங்க ஏதோ பேட்டி தான் கொடுக்கறோம் ஒழிஞ்சு எங்க பேட்டிக்கு வந்து ஒரு பதில் வந்து அரசு வந்து எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. உங்க படகு போயிருக்காம உங்க படகுல இருந்து வேற யாரும் உங்க உறவினர்கள் யாரும் போயிருக்காங்களா, உங்க பசங்க யாரும் போயிருக்காங்களா, நீங்க எப்படி இப்ப என்ன நிலைமையில இருக்கீங்க? நீங்க ஏற்கனவே எனக்கு படகு ஒரு கடல்ல மூழ்கிட்டு ஒரு படகு இப்ப கடன் ஒண்ணப்பட்டு 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டு எடுத்து கொடுத்தேன். என் பிள்ளைய படிக்கிற பிள்ளைய உழைக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. என் கணவரை என் படகையை மீட்டு கொடுக்க உங்களை கெஞ்சி கேட்கிறேன்.
இப்ப நீங்க வந்து இந்த பகுதியில வந்து ஒரு மீனவர் சங்க தலைவியா இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த போராட்டங்கள்லாம் வந்து பங்கெடுத்து இருக்கீங்க. இது வரைக்கும் வந்து மீனவர்கள் வந்து இப்ப தற்சமயம் வந்து அரசு புது அரசு அமைஞ்சோன்னா மீனவர்கள் மகளிருடைய நம்பிக்கைலாம் எப்படி இருந்துச்சு? இப்ப தொடர்ந்து வந்து கைது பண்ணி சிறை பிடிச்சு போறதுனால இவங்க இப்ப எப்ப இந்த கஷ்டங்களை பெற்றுக்கிறாங்க? இப்ப புதிய அரசு வரக்கு முன்னாடி அந்த மத்திய அரசு இருக்கும்போது போட்டுகளை பிடிச்சாங்க, விடுவிச்சாங்க. மக்களும் போராட்டம் பண்ணணும். போராட்டத்துக்கு மத்தியில வந்து அம்மா முதல்வர் அம்மா கடிதத்தின் மதிப்பு கொடுத்து அந்த மத்திய சர்க்காரு எங்க மக்களை மீட்டி கொடுத்தாங்க, படகுகளை மீட்டி கொடுத்தாங்க. ஆனா இது அறவே எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடக்காம எங்களுக்கு மீனவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும் சொல்லித்தான் இந்த ராமநாதபுரம்ல தமிழ்நாடு அளவுள்ள மீனவர்களுடைய கோரிக்கைகளும் எங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுக்கிடையில வந்தவங்க எல்லாம் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இதே அந்த பாமன்ல வந்து சுஷ்மா அம்மா வந்தாங்க, உங்க மீனவருடைய பிரச்சனையை நாங்க தீர்த்து கொடுப்போம், உங்களுக்கு இனிமேல் இதே மாதிரி நடக்காதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது ராம்நாடு வந்தாங்க, இதே பிரதமரா இருக்கிற மோடி வந்தாங்க, அவங்களும் எங்க பிரச்சனையை தான் சொல்லி போட்டாங்க. அப்ப மக்கள் மத்தியில அப்ப இனிமேல் வர்ற அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப இனி 45 நாளைக்கு பின்னாடி பார்த்தா அது கடன் வாங்கி நீ நகைகளை ஈடு வச்சு வங்கிகள்ல போய் சர்வே பண்ணாங்கன்னா எத்தனை கோடிக்கு இந்த மக்கள் வந்து இந்த ஏப்ரல் மே மாசத்துக்குள்ள வட்டிக்கு வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும், அரசாங்கத்துக்கே தெரியும். அதுக்கு மேல இந்த 45 நாளைக்கு பின்னாடி நல்ல தொழில் நடக்கும், இந்த அரசாங்கம் நம்மளை நல்லா பாதுகாக்கும், நம்ம மீனவர்களுக்கு நல்ல உதவி செய்யும், இனிமேல் பிடிக்கப்படாது. அப்ப இலங்கை அதிபர் வந்ததோட பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும்னு சொல்லித்தான் மக்கள் எதிர்பார்ப்பு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்ப்பு வந்து 45 நாளைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முதல் நாள்லயே மீனவர்களை படகையும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வாரம் கழிச்சு இப்ப போயிருக்காங்கன்னா ஒரு படகுல 5 பையன்களையும் முட்டிட்டு போயிட்டாங்களாம். படகை போய் நான் நேற்று போய் விசாரிக்கும் போகும்போது அந்த பையன் சொல்றான், முட்டிட்டு போயிட்டாங்க பெரியமா. ஆனா எங்களை வந்து அந்த போட்டு வந்து பிடிக்கலைன்னா அங்கேயே செத்துருப்போம் 5 பேரும். அப்ப நாங்க எங்களை செத்துருவாங்கன்னு சொல்லி தான் முட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா படகே சும்மா மூழ்கி போயிட்டு கடல்ல சொல்லுவாங்கன்னு சொல்லி அரசாங்கம் இது இப்படியே செஞ்சுட்டு போயிட்டு நேவியே செஞ்சுட்டு சொல்லி அவன் நல்லா சொல்றான். அதே மாதிரி இப்ப இந்த இருக்கிறாங்க இந்த மகளிர் எல்லாம் இருக்கிறாங்க, இந்த மகளிர் எல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா கடன் தனக்கு பிள்ளைகள் படிப்பு செலவு அதோட போய் ஒவ்வொரு நாள் சந்திக்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனா சந்திக்கிற போதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தீவுகளே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க இனிமேல் வந்து இந்த படகுகளும் எங்க மக்கள் வரலைன்னு சொன்னா இனிமேல் நாங்க போராட்டம் வந்து இது முன்னாடி நடந்ததுக்கு ஏருக்கு மாறாக நாங்க எல்லாருமே தீ குளிப்போம். நாங்க இனிமேல் இருக்கிறதுல வேலையே இல்லை, எங்களுக்கு மீன்பிடிதான் வாழ்வாதாரம். மீன்பிடி இல்லைன்னா நாங்க கடல் இல்லைன்னா நாங்க எப்படி வாழ முடியும்? இதே வந்து முந்தா நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல செய்தி கொடுத்திருந்தாங்க. யாரு நம்ம அப்துல் கலாம் கொடுத்திருந்தாங்க, முன்னாள் ஜனாதிபதி. படகுகள் எழுந்ததுனால ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து எவ்வளவு பேர் அந்த படகை நம்பி இருந்தவங்க இப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஓனர் நிலைமை எப்படி இருக்கு? அவங்க நிலைமையில இப்ப வந்து சாப்பிடாம கொள்ளாம அவங்க வந்து முதல்ல இப்ப படகையும் ஆட்களையும் விட்டதே வந்து பிள்ளைகளும் படகு வரலையும் சொல்லி அவங்க வாழ்வாதாரம் பின்தங்கி அவங்க என்ன செய்யறாங்க, 2 நாளா நான் வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிடல. 2வது கடன் பிரச்சனை, 3வது பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவி இப்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் பண்ண கட்டணம். நீங்க வந்து லாஸ்டா வந்து நீங்க என்ன போராட்டம், மகளிர்கள் என்ன போராட்டம்? நாங்க மகளிர்கள் என்ன செய்ய போறோம், இனிமேல் வந்து நாங்க பாரத பிரதமர் இப்ப வந்திருக்கிற புதிய பிரதமர் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி பெண்களை எல்லாம் கூட்டு போய் நாங்க வந்து சாங் வர எங்க போட்டும் படகு வந்து சேரணும், எங்க மீனவருடைய பிரச்சனை தீர்வு கிடைக்கணும். அதுக்கு மட்டும் நாங்க அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தற்சமயம் வந்து எடிசன் நம்மள்ட்ட இருக்காரு. நேற்று படகு வந்து இலங்கை கடல் படையால் முற்றி தாழ்த்தப்பட்ட படகினுடைய ஓனர் இருக்காரு. மீனவர் வந்து உங்க படகை முட்டிட்டாங்க. முட்டும் போது வந்து இலங்கை கடல் படை மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நேற்று வந்து கடலுக்கு போன போட்டுல வந்து நைட்டு 1:30 மணிக்கு வந்து நேவி வந்து எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம டம்னு சுட்டுட்டு வந்து போட்டை முட்டி அந்த ஸ்பாட்லயே முட்டிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல வந்து அந்த போட்டு மட்டும் இல்லைன்னா அந்த போட்டுல போன மீனவர்களுக்கு நான் இன்னைக்கு பயிர் சொல்ல முடியாது. என்னுடைய போட்டு போச்சு. ஆனா அந்த மீனவர்கள் பக்கத்துல வந்து அவனுடைய வலைய அறுத்துட்டு வந்து காப்பாத்தினாலதான் இன்னைக்கு படகு அந்த உயிருக்கு அவளாறு இல்லாம இருக்கிறேன்னா என்னுடைய படம் முழுச்சும் போச்சு, என்னுடைய வாழ்வாதாரம் போச்சு. அதனால மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மீனவனுக்கு என்போன்ற மீனவனுக்கு உடனடியாக நஷ்டீடு கொடுத்து இந்த மீனவ சமுதாயத்தை காக்கணும். புதிய அரசனுடைய வருகையில நாங்க வந்து நிறைய எதிர்பார்த்திருந்தோம், அது எதுவுமே எங்களுக்கு நடக்கல. முழுசுமே எல்லாருமே இன்னைக்கு வந்து போராட்ட காலத்துல தள்ள வேண்டிய சூழ்நிலை இங்க நிக்கிறோம். அதனால இந்த மீனவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்க அரசு எடுத்து கண்டிப்பா இந்த தீவு முழுக்க எங்க எடுத்தாலும் தீக்குளிப்பு நடக்கும் நாங்க இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நீங்க வந்து போராட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க. இந்த தொடர்ந்து வந்து இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து இதுக்கு மேல என்ன பண்ணணும், உங்களுக்கு பாதுகாப்பா மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க
தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா அளிக்க இந்த இலங்கை அரசு திட்டமிட்டிருக்கு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதற்கு இந்திய அரசும் துணை போகிறதா எங்களுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா பல காலமா 30 வருட காலமாக இந்த மீனவ பிரச்சனையில பல உயிர்களை இழந்து, பல உடைமைகளை இழந்து, பல கணவன்மார்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கிறன. தொடர்ந்து மீனவ சங்க மீனவர்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குழுமது எங்களுடைய படகையும் மீனவர்களையும் உடனடியாக மீட்டு தரணும்னு சொல்றது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. பல தொடர்ந்து பேசலாம். அவங்க குறிப்பிட்டது போல அந்த மாதிரி எல்லை தாண்டும் போது அதற்குண்டான மீனவர்களை சிறைப்பிடிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்போது அதையும் தாண்டி உச்சபட்சமாக அவர்களுடைய படகுகள் மீது முட்டி காயப்படுத்தி அந்த படகுகளை சேதப்படுத்துவது, அவர்கள் உயிர் பிழைத்தார்களா என்று பார்க்காமல் கூட செல்வது என்பது மிக வேதனையாக இருக்கிறது. இந்த நிலையில அவங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சொன்னாங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் உயிரை மாய்த்துக் கொள்வது அப்படிங்கிறது தீர்வாகாது. அதுக்கு அந்த தீர்வை நோக்கி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக அன்பழகன் அவங்ககிட்ட கேட்கக்கூடிய பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த வண்ணம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இலங்கை தரப்பிலும் இந்திய தரப்பிலும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமைச்சர்கள் பேசுறாங்க, மீனவர் சங்க பேரவைகள் பேசுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடக்குது, ஏன் இதனால முடிவே வர முடியாத ஒரு நிலையில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து வேகமா போயிட போகும்போது ஒரு முட்டு கட்ட போறது ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில தீர்வு வராது. ஒட்டுமொத்த மீனவர்கள் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சா தமிழகம் வன்முறை களமா மாறிடும். ஏன்னா இருக்கிறதுலே ஒரு முரட்டு சமுதாயம், எதையும் இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சமுதாயம் எதுனா அது மீனவ சமுதாயம். நீங்க டிவியில கூட சொல்றீங்க மீனவர்கள் மட்டும் தான் கடலுக்கு மீன் பிடிக்க வேணாம்னு சொல்றீங்க. எல்லாரும் வேலைக்கு போலாம், ஆனா நாங்க மட்டும் புயல் வந்துட்டா கடலுக்கு மீன் பிடிக்க வேணாம்னு சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டா அந்த புயலை கூட ஒரு விளையாட்டை எடுத்து நாங்க கடலுக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க சமுதாயம் நாங்க போராட்டத்தை கையில் எடுத்தா வன்முறை களமா மாறிடுன்றதுக்காக அப்போ ஒரு பேச்சுவார்த்தை வைப்பாங்க. அப்புறம் நாங்க அமைதியாயிடுவோம். அதன் பிறகு மீறும் போராட்ட தலை தூக்கும் பொழுது மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை. நாங்க என்ன சொல்றோம்னா, பேச்சுவார்த்தைக்கு நாங்க மீனவர்களே தேவையில்லை. அரசாங்கம் எங்களுக்கு உயிருக்கு உடைமைக்கு பாதுகாப்பு அரசாங்கமே பேசி முடிச்சிருந்தோம் இல்லையா? பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைக்கு தீர்வு காணப்படல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இந்த நிலையில் நான் ரொம்ப முக்கியமா கேட்கணும், தமிழக அரசால தடை செய்யப்பட்ட பல வலைகளை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரட்டை மடி வலை, சுருக்கு மடி வலை எல்லாம் பயன்படுத்தப்படுகிறதா ஒரு குற்றச்சாட்டு யார் சொல்றாங்க? நிறைய தமிழக அரசு எத்தனை வலையை பறிமுதல் செய்கிறது, எத்தனை படகை பறிமுதல் செய்கிறது? நீங்க பயன்படுத்தக்கூடிய வலைகள் என்ன வலைகள், எதனால அது போன்ற பிரச்சனைகள்? இலங்கை தரப்புல இருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்னும் எல்லை தாண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி இன்னும் ஆழமான லெவல்ல மீன் குஞ்சுகள் எல்லாம் சேர்த்து அள்ளிட்டு போற அளவுக்கு. அதனாலதான் நீங்களே சொன்னீங்க நம்ம தமிழக இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுறது. அதான் சொல்றேன், சட்டங்கள் கடுமையானால் தான் குற்றங்கள் குறையும். அந்த சட்டத்தை போடுவதும் அரசாங்கம், சட்டத்தை நிறைவேற்றுவதும் அரசாங்கம், தண்டனை கொடுப்பதும் அரசாங்கம். இதுவரைக்கும் எத்தனை பேர் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தினார்கள் என்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொல்றாங்க, இப்ப மீனவ அந்த படகுகள் எல்லாம் கைது செய்யப்படுகிறது, அங்க சிறைப்பிடிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகள் முறையா மீட்கப்படாததுக்கு முக்கியமான காரணம் அது பதிவு செய்யப்படாத படகுகள் கூட அங்க பல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம படகுகள் முறைப்படுத்தப்படாம இருக்கா? அரசு சட்டமே முறைப்படுத்தப்படல. ஏன்னா உங்களுக்கு மேலை நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல பார்க்கும்போது தைவான், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜப்பான் போன்ற நாடுகள்ல பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சைஸ் மீனை பிடிக்க கூடாது, பிடிச்சாலே குற்றம். அந்த சட்டம் இந்தியாவில் கிடையாது. இந்த உற்பத்தியாக பிறக்கிற குழந்தைய கூட பிடிச்சிடலாம் இங்க இந்தியாவில். அதுக்கு சட்டமே சரியா. அதான் சொன்ன, ஒரு ப்ளூ ரெகுலேஷன் வந்தாதான் சட்டங்கள் இந்தந்த சைஸ் வலைய நீங்க கடல்ல பயன்படுத்தணும்ட்டு அதை போடணும். நாங்க என்ன சொன்னா, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துகிறார்கள் இல்லையா, இதை யார் தயாரிக்கிறது? அந்த கம்பெனி. நீங்க இப்ப நாங்க கஞ்சா செடிய வளர்த்தா குற்றம், வளர்க்கிறவன பிடிக்கணுமா வேண்டாமா? நான் உங்களை கேட்கிறேன் சார், தடை செய்யப்பட்ட வலைகளை தயாரிக்கிற கம்பெனியை சீல் வைங்க. அப்ப எப்படி தடை செய்யப்பட்ட வலை வெளியே வரும்? செடி வளர்க்கிறவாங்க. நீங்க சொல்றது ஒரு சில விஷயங்கள் தான் ஏத்துக்க முடியும். இப்ப இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிராக்டிகலா ஏத்துக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரோட்ல ஒரு சில டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அதை கண்டிப்பா நாம ஃபாலோ பண்ணணும். அந்த ரோட்ல நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அங்க கேமரா, அங்க டிராபிக் போலீஸ் இருந்தா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லன்னா ஃபாலோ பண்ணலாம் யாருக்கு ஆபத்து? நமக்கு தான் ஆபத்து. நமக்கு தான் ஆபத்தா இருக்கு. அரசாங்கம் தான் லைசன்ஸ் கொடுக்குது. எதுக்கு? மீன்பிடி வலையை தயாரிக்கிறதுக்கு. அவங்க தடை செய்யப்பட்ட வலை தயாரிச்சா லாபம் வருதுன்னு தயாரிக்கிறாங்க இல்லையா? அவங்களே ஆய்வு செய்து ஒவ்வொரு முறையும் கண்காணிக்க முடியுமா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. சட்டம் துறை அதுக்குதான் சொன்ன சார், மீன்வளத்துறை உங்களுக்கு ஒரு சட்டம் தெரியாது, பத்திரிகைகளுக்கே சிலது தெரியாது. பாக்சலசந்தி 6 மாவட்டம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர்,
நாகப்பட்டினம், காரைக்கால். இந்த 4 மாவட்டத்தில் டோக்கன் கொடுங்க. ஒவ்வொரு படகும் போகும்பொழுது அங்க ஏடியிலிருந்து இன்ஸ்பெக்டர் வந்து டோக்கன் கொடுக்கணும். அவங்க தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்துறாங்களா, டீசல் அளவு இருக்காது, அவங்க அதை செய்யறது கிடையாது. ஒரு ஏஜென்ட் வச்சு மொத்த டோக்கனை காசு வாங்கி கொடுத்துறாங்க. அப்ப அவன் வலையை எடுத்துட்டு போறான். அப்ப குற்றம் யார்கிட்ட வருது? இல்ல, கண்டிப்பா நீங்க சொல்றத வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முறையாக பயன்படுத்தக்கூடிய வலைகள் பயன்படுத்துறாங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் ஆய்வு செய்யலாம் இல்லையா? ஏன் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க? அவங்களை கேட்கிறேன். இது வரைக்கும் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க? அதுக்கு நீங்க புள்ளி வர கொடுங்க. அரசாங்கம் வந்து இவருடைய வலையை பிடிச்சிருக்குது, முனுசாமியுடைய வலையை பிடிச்சிக்குது, அன்பழகனுடைய வலையை பிடிச்சிக்குது, குமரனுடைய வலையை பிடிச்சிக்குது, போட்டை பிடிச்சிக்குது, இவர்கள் தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்தினார்கள். இதுவரைக்கும் அரசாங்கம் எத்தனை பேரை பிடிச்சது? அது மாதிரி இப்ப அரசாங்கம் தடை செய்யப்படாத அதுக்குண்டான கண்காணிக்காத வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும், நடக்கும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டாலும் கூட நம் தரப்பிலும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துகிறோம், படகுகள் முறையாக பதிவு செய்யப்படாத படகுகளும் இங்க மீன்பிடிக்க செல்லுகிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். ஆட்சி மாறினாலும் கூட காட்சி மாறாத நிலை நீடித்து வருகிறது. தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீனவர்கள் மட்டுமே சிறைப்பிடித்த காலமே இப்ப மீனவர்களுடைய அந்த படகுகளும் சரி, துப்பாக்கிச்சூடு என்ற அளவிலே அந்த பாதிப்பு வந்து அதிக அளவிலே போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலாட்ட பேசலாம். பாலா, இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. இந்த பிரச்சனைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலும் சரி, மீனவர் சங்கத்தில் இருந்தும் சரி, தீர்வாக என்ன சொல்ல நினைக்கிறார்கள், இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய நினைக்கிறார்கள், அதை பற்றி சுருக்கமாக கேட்டு சொல்லுங்க. பிரச்சனை வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு தீர்வு தான் என்ன நீங்க நினைக்கிறேன்? 30 வருட காலமாக இலங்கை கடற்படையினால மீனவர்கள் சிறைபிடிப்பதும், சுடுவதும், அடிப்பதும், படகுகளை சிறைபிடிப்பதும், இந்த மீனவ குடும்பங்களை அவல நிலையாக்குவதும் வேடிக்கையா இருக்குது. இதற்கு அரசாங்கங்கள் வந்து மத்திய அரசு படகுகளை மீட்பதும் மீனவர்களை வந்து மீட்டு கொடுப்பதுமா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசு சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலைமை மாறும், மீனவர்கள் பாரம்பரிய இடத்துல சுதந்திரமாக மீன் பிடிக்கலாம் சொன்னாங்க. ஆனா 45 நாள் தடைக்காலம் முடிஞ்சு நாங்க தொழிலுக்கு போனவனே முத நாளே படகுகள் சிறைபிடிப்பு, மீனவர்கள் சிறைபிடிப்பு. இப்ப புதிதாக இலங்கை அரசு திட்டமிட்டிருக்கு, இந்த தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா அளிக்கணுங்கிற நோக்கத்தில் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அந்த மீனவர்கள் உயிருக்காக பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் படகு மீது மோதி அந்த படகை மூழ்கடிப்பது, இது கேவலத்தனமா இருக்கு, வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இதற்கு இந்திய அரசு துணை போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லாம பல லட்சம் கோடி அந்நிய செலவனை ஈட்டு கொடுக்கிற, தானே சொந்தமா தன் முதலீடு வைத்து கடன் வாங்கி பல கோடி அந்நிய செலவாணி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு இந்த மீனவ குடும்பங்களை, மீனவர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். உடனே மத்திய அரசு, மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து பாரம்பரிய இடத்துல பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கணும். இலங்கை சிறையில் இருக்கிற படகுகளுக்கு மீனவர்களை மீட்டு தரணும். அதே மாதிரி இந்திய சிறையில் உள்ள இலங்கை மீனவர்களையும் இலங்கை படகுகளையும் விடுதலை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மூழ்கிய படகுகளுக்கு நிவாரணம் வழங்கணும். அப்படி இல்லையா பாரம்பரிய இடத்துல எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை வைக்க முடியலையா? நாங்க வேதனையா சொல்றோம், எங்க படகுகளை பூரா திரும்ப எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அதுக்கு உரிய எங்களுடைய தொகையை கூட நாங்க மாற்று தொழில் செஞ்சுக்கிறோம். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மிகுந்த வறட்சியான மாவட்டம், எந்த தொழிற்சாலையும் எந்த இதுமே இல்ல. இந்த சொந்தமா இந்த மீனவர்கள் பல லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து தயவு செய்து அரசியலா பார்க்காம இது பல லட்சம் மீனவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரமா பாருங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளும் மனைவிகளும் கண்ணீர் சிந்துறது ரொம்ப வேதனைக்குரியா இருக்கு. எங்க தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டி எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கோம், ரயில மறைச்சிருக்கோம், ரோட்டை மறைச்சிருக்கோம். ஆனா எந்த முடிவுமே இல்ல. இனிமே வந்து இந்த நிலை ஏற்பட்டால் கூடிய விரைவில் படகுகளை மீனவர்களை விடுதலை செய்யலைனா தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டி படகுகளை பூரா வந்து நாங்க இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். உடனே அப்படியே இல்லையா எங்க படகுகளை எடுக்க முடியலையா, நாங்க போய் ஐநா சபையில போய் உலக கோர்ட்ல போய் இந்த எங்க தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க, இந்த மீனவர்களை காப்பாத்துங்கன்னு சொல்ற நிலைமைக்கு இந்த இந்திய அரசு எங்களை வச்சிராதிய. வேதனையா இருக்கு. உடனே இந்திய அரசு தலையிட்டு பிரச்சனை இல்லாம இந்த மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு வழிவகை செய்யுங்க. மீனவர் சங்க தலைவர் சேசு குறும்பது வந்து எங்க மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மத்திய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சொல்றது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. அப்ப இந்த நிலையில அன்பழகன், நீங்க வந்து தமிழ்நாடு மீனவர் சங்க பேரவையுடைய தலைவராக இருக்கிறீங்க. பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை வந்து முடிவடையணும், இது போன்ற மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது, தாக்கப்படுவது, படகுகள் சேதப்படுத்தப்படுவது, இந்த நிலை மாறணும் அப்படின்னா அதுக்கு தீர்வா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு தடவை நாங்க பிடிபடும் போதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறீங்க, தடை செய்யப்பட்ட வலைகளை வீசுறாங்க, பதிவு செய்யாத. நீங்க சொல்றது எதுவுமே கிடையாது. மீன் பிடிக்கும் போது அவர் சொன்ன மாதிரியா கடல் எல்லை கிடையாது. அதனால மீன் பிடிக்க போகும்போது அவங்க பிடிக்கிறாங்க. இதான் உண்மை. பதிவு செய்யப்படாத படகுகளையோ தடை செய்யப்பட்ட வலைகளை நாங்க உபயோகத்தே கிடையாது. இது ஒரு குற்றச்சாட்டுக்காக அப்படி சொல்றாங்க. அடுத்து வந்து
இரு நாட்டு மீனவர்களும் சுமூகமா உறவு ஏற்படும்னா ஒரு 3 மாத காலம் 5 மாத காலம் நாங்களும் 7 மாத காலம் அவங்கள பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் தான் வழிவகுத்து கொடுக்கணும். சுமூகமா தொழில் செய்யறது. அந்த தொழில் செய்யும் பொழுது இப்ப காலங்காலமா நாங்க தொழில் செய்துட்டு வரோம். உடனே மாற்று தொழிலுக்கு போக முடியாது. ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை படிப்படியாக இப்ப அரசாங்கம் 50% மானியத்தோட கொடுத்துருக்கு. அது தமிழகம் முழுவதும் 30-20 படகு தான் கொடுக்குறாங்க. குறிப்பா அந்த பாக்சால் சந்தி பகுதி மக்களுக்கும் நாகப்பட்டினம் பகுதி மக்களுக்கும் 50% கூடிய மானியத்தை கொடுத்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை ஊக்குவிச்சாங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள்ல இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அதுக்கு அரசாங்கம் மானியத்துடன் கூடிய விசைப்படகு, என்ஜின், வலைகள் இதெல்லாம் கொடுக்கணும். அடுத்து பேச்சுவார்த்தையில 7 மாசம் இலங்கை மீனவர்களும் 5 மாதம் தமிழக மீனவர்களும் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில நம்ம செய்தியாளர் பாலா நம்மோடு இணைந்திருக்கார். அவற்றை நம்ம கேட்கலாம். பாலா, இப்ப அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது, அந்த போராட்டம் எப்போ அதை பற்றி அறிவிக்கன்னு சொல்றாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ நீங்க மீனவர்களையும் படையாளையும் விடுவிக்கும் வரை போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க. அந்த போராட்டம் நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? நீங்க அதுல என்ன விதமான போராட்டமா இருக்கும்? அதாவது எங்களுடைய மீனவர்கள் படகுகள் விடுவிக்கப்படணுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை. இந்த கோரிக்கையை இப்ப பார்க்க போனா இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து எங்களை பிடிச்சு வைக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய படகையும் மீனவர்களையும் மீட்டு தரணும். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். காட்சி மாறி இருக்கு. அதோட கூடுதலா கொடூரமா மாறி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப கொடூரமாயி எங்களுக்கு எங்களையே நாங்க தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு எங்களை கொண்டு விட்டுருக்காங்க. அவன் கொலை பண்ண வரும்போது நாங்க தற்கொலை தான் பண்ணணும். அவன் கல்லெடுத்து அடிச்சு எங்க மீனவர்களை காயப்படுத்தும் போது இது இந்த அடியை விட கடல்ல செத்துருவோம் எங்க மீனவர் 2 பேரை கடல்ல குதிச்சிருக்கான். அது மாதிரியான ஒரு கடுமையான சூழலுக்கு இந்த அரசாங்கம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இலங்கை தமிழனை வச்சு அரசியல் பண்ண அரசியல் கட்சி எல்லாம் இன்னைக்கு எங்க மீனவனை வச்சு அரசியல் பண்ணிடலாமான்னு நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க பொறுத்து பார்த்தா எங்களுக்கு எதுவுமே நடக்கல. அதனால நாங்க எங்களுடைய படகுகளும் மீனவர்களும் மீட்டும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த போராட்டம் முதல் கட்டமா இந்த அரசை எதிர்த்து வர 27ஆம் தேதி பெரிய மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் அனைத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்களை ஒன்று திரட்டி நடத்துவோம். அன்னைக்கு எந்த ரயிலையுமே ஓட விட மாட்டோம். அதுதான் எங்களுடைய முதல் கட்ட போராட்டம். இந்த இடைக்காலத்தில் எங்களுக்கு முடிவு தெரியலனா எங்க போராட்டம் கண்டிப்பா நடந்து ஏறும். மீனவ சங்க தலைவர் போஸ் கூறும்போது வரும் 27ஆம் தேதி வரும் மிகப்பெரிய தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். நன்றி பாலா. இந்த நிலையில ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனை தொடர்கதையாக நீடித்து வருகிறது. ஒரு சில சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாமும் நம்முடைய தொழில் செய்யணும் அப்படிங்கறதா ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது மீறப்படும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது. ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கறது பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுகள் கூட்டாக முயற்சி செய்து இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வழியில் இவர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனை தொடர்ந்து நீடிக்காதபடி அவர்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி அவர்களுடைய நடவடிக்கை பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். அதுவும் உடனடியாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்த திரு அன்பழகன் அவர்களுக்கும் அதே நேரத்தில் செய்தியாளர் பாலா அவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளதல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.